அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்ஓ தரம் 3 அலுவலருக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரின் பேப்பர் கிளாஸ்ல 3வது வகுப்புல இணைஞ்சிருக்கிறோம். தங்களுக்கு நேற்றைய தினம் இரவு 2வது வகுப்பு இடம்பெற்றிருந்தது. மற்றது எல்லோருமே இந்த கிளாஸுக்கு அந்த டைம் ஜாயின் பண்ணாத நபர்கள் கூட கொஞ்சம் அந்த பேப்பர் கிளாஸ்ல பார்க்கப்படுற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. அதில் தான் பெரும்பாலான கொஸ்டின், அது ஒரு கொஸ்டின் கலெக்ஷன் தான். வரலாம், சரிதானே? எப்படியும் அதுக்கு எந்த கேள்விகள் அதிகமாக வரலாம். ஏண்டா அதை விட்டு வெளியில பெருசா கேள்விகள் இல்லை. இந்த பாஸ் பேப்பர்ஸ்களை பார்த்தீங்கன்னா விளங்கும். தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான கேள்விகள்லாம் பெரும்பாலும் வரும். அப்போ உங்களுக்கு சித்தி அடைகிறதுக்கு இந்த பேப்பர் கிளாஸ்ல பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு பயனாக இருக்கும். ஆகவே இல்லை 100க்கு மேலே இணைஞ்சிருக்கிறீங்க குரூப்பில். ஆனால் வகுப்பில் பார்த்தா 25லேருந்து 30க்குள்ளதான் வகுப்பில் இணைகிறீங்கள். ரெக்கார்ட் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காட்டில் அது உங்களுடைய மிஸ்டேக். சரி, அது உங்களுடைய பிரச்சனை, அதை பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் நேற்றைய தினம் 27 வரையான வினாக்கள் பார்த்துருக்கிறோம். தங்களுக்கு இன்றைய வகுப்புகள் வந்து மார்னிங் வந்து ஒரே ஒரு வகுப்பு மட்டும்தான் இடம்பெறும் ஆஃபீஸ் சிஸ்டத்தில். அதே போல உங்களுக்கு 2 மணிக்கு வகுப்பு இருக்கு ஆஃபீஸ் சிஸ்டம். இரவு 8 மணிக்கு அக்கவுண்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும். சரிதானே? மொத்தம் 10 மணித்தியாலங்கள். மேக்சிமம் அவ்வளவு சீக்கிரம் வகுப்புகளை வச்சு அந்த பேப்பர்ஸ்களை விட முடியுமா முடிச்சு விடுறேன். ரீசன் வந்து அங்கால ஒரு 2-3 நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் ஏற்கனவே வெள்ளி வரைக்கும் ஷெடியூல் பண்ணினான், வார வெள்ளி வரைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு முடிக்கிறது உங்களுக்கு படித்த விஷயத்தை திருப்பி படிக்கிறதுக்கும் ரெக்கார்டை திருப்பி பார்க்கறதுக்கும் ஒரு காலப்பகுதியாக இருக்கும். ஆகவே ஓகே, பார்ப்போம். நாளைக்கு நாளண்டைக்கும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி. அலுவலக முறைமை என்ன என்பதை அறிமுகப்படுத்துக. அலுவலக முறைமை என்றா என்ன? ஆஃபீஸ் சிஸ்டம் என்றா என்ன என்று கேட்கப்பட்டது. சரி, ஆஃபீஸ் சிஸ்டம் என்றா என்ன என்று கேட்கப்பட்டது. அலுவலக முறைமை என்றா பேசிக்கா என்ன? ஒரு பொதுவான விலக்கணம் என்ன அலுவலக முறைமை என்ன? நம்மள அலுவலக முறைமை என்று சொல்றது ஒரு அலுவலகத்துல ஒரு வேலைகளை அடைந்து கொள்றதுக்காக, அல்லது வேலைகளை நோக்கத்தை அடைகிற பொறுத்து வேலைகளை என்ன செய்யறது, ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிற ஒரு முறைதான் அலுவலக முறைமை. பேசிக்கான ஒரு வேலை தான் கொடுக்கலாம். சரிதானே? விளைய கொள்ளுங்க. அலுவலக முறைமை என்பது அலுவலக முறைமை என்பது அலுவலக முறைமை என்பது முக்கிய நோக்கத்தை அடைவதற்காக அலுவலக முறைமை என்பது முக்கிய நோக்கத்தை அடைவதற்காக செயற்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வலைப்பின்னல் செயல்முறையாகும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வலைப்பின்னல் செயல்முறையாகும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வலைப்பின்னல் செயல்முறையாகும். வலைப்பின்னல் செயல்முறையாகும். அலுவலக முறைமை என்பது
முக்கிய நோக்கத்தை அடைவதற்காக செயற்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வேலைப்பின்னல் செயல்முறை ஆகும். சரிதானே? இது நார்மலா ஒரு அலுவலக முறைமை ஓவி சிஸ்டத்துக்குரிய ஒரு சிறிய வரைவிலக்கணம். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. புதிய அலுவலக முறைமை ஒன்றை உருவாக்கும் திட்டமிடல் படிமுறைகள் யாவை என்று கேட்கப்பட்டது. புதிதாக ஒரு அலுவலகத்தில் அலுவலக முறைமை ஒன்றை உருவாக்குகின்ற போது திட்டமிடுற படிமுறைகள் கேட்கப்பட்டது. இது ஒரு பல படிமுறைகளை கொண்டதாக காணப்பட போகுது. எழுதிக் கொள்ளுங்க. முதல் விஷயம், ஒரு அலுவலகம் ஒன்றில அலுவலக முறைமை ஒன்றை உருவாக்குகின்ற திட்டமிடல் மேற்கொள்ற போது முதல் அந்த அலுவலகத்தின் நோக்கம் கொள்கையை தீர்மானிக்கும். முதலாவது விஷயம், அலுவலகத்தின் நோக்கம் என்ன, அதனுடைய கொள்கை என்ன என்பது தொடர்பாக தீர்மானிக்கப்படும். எழுதுங்க. அலுவலகத்தின் நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். அலுவலகத்தின் நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். அலுவலகத்தின் நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். நோக்கம் கொள்கைகளை தீர்மானித்தல். இரண்டாவது, இப்ப அந்த அலுவலகத்துக்குரிய ஒரு லிமிட் இருக்கும், இல்லைங்க, அதையும் தீர்மானிக்க வேண்டும். சரிதானே? இரண்டாவது கொடுங்க, எல்லைகளை தீர்மானித்தல். இரண்டாவது, எல்லைகளை தீர்மானித்தல். எல்லைகளை தீர்மானித்தல். எல்லைகளை தீர்மானித்தல். அடுத்தது தரவுகளை சேகரித்தல். தரவுகளை சேகரித்தல். தரவுகளை சேகரித்தல், தரவுகளை ஒழுங்கமைத்தல் அல்லது ஒழுங்குபடுத்துதல். அடுத்தது தரவுகளை ஒழுங்குபடுத்துதல். தரவுகளை ஒழுங்குபடுத்துதல். அடுத்தது தரவுகளை மதிப்பீடு செய்தல். தரவுகளை மதிப்பீடு செய்தல். தரவுகளை மதிப்பீடு செய்தல். அலுவலக முறைமையை அமைத்தல். அடுத்தது அலுவலக முறைமையை அமைத்தல். அடுத்தது அலுவலக முறைமையை அமைத்தல்.
அலுவலக முறைமை அமைத்தல். அடுத்தது நடைமுறைப்படுத்தல். அடுத்தது நடைமுறைப்படுத்தல். 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 அடுத்த கேள்வி, அப்ப இது என்ன? ஒரு அலுவலக முறைமைய உருவாக்குகின்ற திட்டமிடலின் போது பின்பற்ற வேண்டிய படிமுறை. சரிதானே? முதல்ல என்ன செய்ய வேணும்? அலுவலகத்தின் நோக்கம் கொள்கைகளை தீர்மானிக்க வேணும். இரண்டாவது எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவது தரவுகளை சேகரித்த. நாலாவது தரவுகள் ஒழுங்குபடுத்தல். அஞ்சாவது தரவுகளை மதிப்பீடு செய்தல். அடுத்தது அலுவலக முறைமையை அமைத்தல் அல்லது முறைமையை அமைத்தல். அலுவலக முறைமையை அமைத்தல். அடுத்தது அந்த அமைக்கப்பட்ட முறையை நடைமுறைப்படுத்தல். ஆறாவது அலுவலக முறைமையை அமைத்தல். ஆறாவது அலுவலக முறைமையை அமைத்தல். ஏழாவது அதை நடைமுறைப்படுத்தல். 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 சரிதானே? சரி, அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த சுப்ரா எக்ஸாமில கேட்கப்பட்ட கேள்வி. அலுவலக முறைமை பாடத்துல அடுத்த கேள்வியை பாருங்க. அலுவலக முறைமையை பேணும் போது ஏற்படத்தக்க சிக்கல், அலுவலக முறைமை பேணும் போது ஏற்படத்தக்க சிக்கல்கள் அல்லது மட்டுப்பாடுகள் அல்லது அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் அல்லது இடர்கள் எல்லாம் ஒன்றுதான். சரிதான், சொற்பதங்கள் மாறி வரலாம், ஆனா விஷயம் ஒன்றுதான். அப்ப அலுவலக முறைமையை பேணுகின்ற போது ஏற்படத்தக்க சிக்கல்கள் 4 தருக அல்லது மட்டுப்பாடுகள் என்று கேட்கலாம். சரிதானே? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தியரி பகுதியில பார்த்திருக்கிறோம். என்ன மட்டுப்பாடுகள்? அல்லது இடர்பாடு. சரிதானே? சரி, கொண்டு போடுங்க. திட்டமிடலில் சிக்கல்கள் காணப்படுதல். திட்டமிடலில் சிக்கல்கள் காணப்படுதல். திட்டமிடலில் சிக்கல்கள் காணப்படுதல். இரட்டை செயற்பாடு காணப்படுதல். இரட்டை செயற்பாடு காணப்படுதல். இரட்டை செயற்பாடு காணப்படுதல். இற்றைப்படுத்தல் தேவை காணப்படுதல். இற்றைப்படுத்தல் அப்டேட் பண்ற தேவை காணப்படும். இற்றைப்படுத்தல் தேவை காணப்படுதல். இற்றைப்படுத்தல் தேவை காணப்படுதல். செலவு அதிகமாக காணப்படுதல். அடுத்தது செலவு அதிகமாக காணப்படுதல். செலவு அதிகமாக காணப்படுதல்.
அடுத்தது ஒன்றித்தல் அல்லது ஒன்றிணைத்தல் சிரமமாக காணப்படுதல். ஒன்றிணைத்தல் சிரமமாக காணப்படுதல். ஒன்றிணைத்தல் சிரமமாக காணப்படுது. ஒன்றிணைத்தல் சிரமமாக காணப்படுது. சரி, அப்ப இது அலுவலக முறைமை ஒன்றை பேணுகின்ற போது ஏற்படத்தக்க சிக்கல்கள், மட்டுப்பாடுகள் அல்லது இடர்பாடுகள். சரிதானே? அடுத்த கேள்வி 31வது, பொது மாதிரி படிவ பயன்பாட்டின் காரணமாக அலுவலகம் ஒன்றுக்கு கிட்டுகின்ற நன்மை ஒன்றை குறிப்பிடுக. அலுவலகம் ஒன்றுக்கு கிட்டுகின்ற நன்மை யாரா சொல்லுங்க. அப்ப பொது மாதிரி படிவம் பயன்பாட்டின் அலுவலகத்துக்கு என்ன நன்மை இருக்கு? ஏற்கனவே பார்த்த விஷயம். என்னென்ன? நேரம் மிச்சப்படுத்தப்படும், தரவுகளை இலகுவாக சேகரிக்கலாம், என்ன தொகுக்கலாம், இப்படி நிறைய இருக்கு. முன்னுக்கு பார்த்ததால நாங்க அதை விடுறேன். என்ன? சரி, அடுத்த கேள்வி, நினைவூட்ட தின பதிவேட்டில பயன்படுத்தப்படுவதால பயன்பாடு ஒன்றினை குறிப்பிடுக. இதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நினைவூட்ட தின பதிவேட்டில பயன்படுத்துறால பயன்பாடு ஒன்றை குறிப்பிட சொன்னா என்ன? அனுப்புற கடிதம், அனுப்ப வேண்டிய கடிதம் தொடர்பாக அல்லது பதில் கிடைக்க வேண்டிய கடிதம் தொடர்பாக பதிஞ்சு கொள்றதால என்ன செய்யப்படும்? பணிகள் உரிய காலத்துல நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கு. அதே போல பங்கு பெற்ற வேண்டிய மீட்டிங்குகளா இருக்கலாம், பங்கு பெற்ற வேண்டிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கலாம், அதுகள் தொடர்பாக குறிப்புகள் குறித்து வைக்கிறதால உரிய காலத்துல என்ன செய்யலாம்? சமூகம் அளிக்கக்கூடியதா இருக்கு. என்ன? அடுத்தது பணிகளை வினைத்திறனா செய்யலாம், நேரம் மிச்சப்படுத்தப்படும், இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு. நினைவிடத்தின பதிவேடு பயன்படுத்துறால நிறைய பயன்பாடுகள் இருக்கு. சில இதுல ஒன்று கேட்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு 4-5 கூட கேட்கப்படலாம். சிறிதான் 4-5 அல்லது 6களும் கேட்கப்படலாம். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எழுதி கொள்ளலாம். சரி, 33, படிவங்கள் பயன்படுத்துவதால் அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் 2 குறிப்பிடுக. பயன்கள் 2 குறிப்பிடுக. படிவங்கள் பயன்படுத்துறதால பயன்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன? படிவத்தின் நன்மைகள், படிவத்தின் நன்மைகள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரி, 34வது, பணியாட் குழுவுக்கான வழிகாட்டலின் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள அலுவலக செயற்பாடு கையேடு வகைகள் 2 குறிப்பிடுது. ஏற்கனவே பார்த்திருக்கலாம். எத்தனை வகை இருக்கு? 5 இருக்கு. என்ன? என்னென்ன? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நேற்று பார்த்த நாங்கள் 5 வகை காணப்படுது. யாராவது? அஞ்சு வகை இருக்க போது 2 வகை தான் கேட்கப்படுறது. நீங்கள் பதில நானே கொஸ்டின் கேட்கிறேன்டா, சும்மா இப்படித்தானே இந்தெந்த வகையில நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்தந்த வகையில வச்சிருக்க வேணும். நீங்கள் பதில் சொல்ற போது என்ன ஆகும்டா, நீங்க படிச்ச விஷயம் இன்னும் ஞாபகம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதனால சில நேரங்கள்ல பார்த்த கேள்விகளை திருப்பி வந்தாலும் பார்க்கறதுக்கு காரணம் என்னென்றால் ஏதோ ஒரு வழியில அது சேர மூளைக்கு நின்று விட்டு அது கேள்வியா வந்து விட்டா உங்களுக்கு புள்ளிகள் வந்துடும். சரிதானே? பட் இது கடைசி நேர ஒரு கற்றல் கற்பித்தல் செயற்பாடு தானே. சரி, ஒன்று என்ன? கொள்கை கைநூல். சரி, கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல். கொள்கை கைநூல், கொள்கை கைநூல் என்றால் தெரியும் உங்களுக்கு. நிறுவனத்தின கொள்கை தொடர்பாகவும் முகாமைத்துவ தீர்மானங்கள், முடிவுகள், அதே போல வழிகாட்டல்கள் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுறதுதான் கொள்கை கைநூல். என்ன? அதே போல ஒழுங்கமைப்பு கைநூல் என்றது, ஒழுங்கமைப்பு கைநூல் என்று கொள்கை கைநூல், அதே போல ஒழுங்கமைப்பு கைநூல். ஒழுங்கமைப்பு கைநூலை பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின கட்டமைப்பா இருக்கலாம், அல்லது பதவிகள், நிறுவனத்தில் காணப்படுற பதவிகளாக இருக்கலாம், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகளாக இருக்கலாம், பொறுப்புகள், அதிகாரங்களாக இருக்கலாம். சரிதானே? போன்ற விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி தயாரிக்கப்படுறதுதான் என்ன? ஒழுங்கமைப்பு கைநூல். நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணுங்க, புதிய ஆக்கள். சரிதானே? அப்ப ஒன்று கொள்கை கைநூல், இன்னொன்று இருக்கு ஒழுங்கமைப்பு கைநூல், இன்னொன்று இருக்கு என்ன? திணைக்கள செயற்பாடு கைநூல். திணைக்கள செயற்பாடு கைநூல். திணைக்கள செயற்பாடு கைநூல் சொல்றது ஒரு நிறுவனத்துல பல திணைக்களங்கள் காணப்படும். இங்க திணைக்களம் என்று மென்ஷன் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா பிரான்சஸ். சரி, அட்மின் பிரான்ச், அக்கௌண்ட் பிரான்ச், பிளானிங் பிரான்ச், என்ன அப்படி நிறைய பிரான்சஸ் இருக்குன்னு தானே. ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பல கிளைகள் அல்லது பிரிவுகள் அல்லது திணைக்களங்கள் காணப்படும். அப்ப ஒவ்வொரு திணைக்களத்துக்குமே தனியாக மெனுவலை தயாரித்துக் கொள்றது, தனியாக கைநூலை தயாரித்துக் கொள்றதுதான் இந்த திணைக்கள செயற்பாடு கை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு தபால் திணைக்கள பிரிவு இருக்கும் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்டலுக்காக ஒரு பிரான்ச் இருக்கு, போஸ்டல் பிரான்ச். சரிதான். அதே போல அட்மின் பிரான்ச் இருக்கு, அக்கௌண்ட் பிரான்ச், பிளானிங் பிரான்ச், அப்படி நிறைய பிரான்சஸ் இருக்கு. அப்ப அந்தந்த பிரான்சஸுக்கு இவ்வாறு அந்தந்த பிரான்சஸ்ல செயற்பாடுகள் இடம்பெற வேணும், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேணும் என்று அதுகளெல்லாம் உள்ளடக்கி அந்த ஒவ்வொரு தனித்தனி திணைக்களங்களுக்காக தயாரிக்கப்பட்ட கைநூலான இந்த திணைக்கள செயற்பாடு கைநூல். இப்ப பெரிய ஒரு மினிஸ்ட்ரி அலுவலகத்தை பாத்தீங்கன்னா, இல்ல பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸை பாத்தீங்கன்னா, அங்க நிறைய உத்தியோகர்கள் பணியாற்றுவார்கள், நிறைய பிரான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரான்சஸுமே பெரிதாக இருக்கு. இப்ப நம்மள நாங்கள் பணியாற்ற அலுவலகங்கள் எல்லாம் சிறிய அலுவலகங்களா இருக்கலாம், 30 பேர், 40 பேர், 50 பேர், 700 பேர், 200 பேர் அப்படி இருக்கலாம். ஆனா பெரிய அலுவலகங்களை பாத்தீங்கன்னா 500 பேர், 800 பேர், 1000 பேர் அப்படியும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க இருக்கிற பிரான்சஸ் எல்லாம் என்ன அதிக பணியாட்கள் கொண்டதாகவும், ஒரு பெரிய பிரான்சஸ் அதிக செயற்பாடுகளை கொண்டதாகவும் காணப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்தந்த பிரான்சஸ் என்ன செய்ய போகுது, எவ்வாறு இயங்க வேண்டும், அது படிமுறைகள் என்னென்னு தனித்தனியாகத்தான் அங்க மேனுவல் தயாரிக்கப்படும். அதுதான் சொல்றது என்ன? திணைக்கள செயற்பாடு கைநூல். அப்ப மூன்றாவது வகை திணைக்கள செயற்பாடு கைநூல். இதுதானே திணைக்கள செயற்பாடு கைநூல். அடுத்தது நிர்வாக கைநூல். நிர்வாக கைநூல். இப்ப நிர்வாக கைநூல் சொல்றது ஒரு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளை உள்ளடக்கியதாக, அல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமைகளையும் விதிகளையும் உள்ளடக்கியதாக தயாரிச்சு கொள்றதுதான் என்ன? நிர்வாக கைநூல். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தாபன விதி கோவை, ஈகோட் பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அரசு உத்தியோகத்தர்களால் லீவுகள் என்ன, அரசு உத்தியோகத்திற்கான சலுகைகள் என்ன, ரயில்வே தொடர்பாக, அரசு இல்லங்கள் தொடர்பாக, என்ன வழங்குற கட்டணங்கள் தொடர்பாக, இப்படி அதே போல ஒழுக்காற்று, ஒரு அரசு உத்தியோகத்தர் தவறு செய்தால் அதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக, நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக, இடமாற்றங்கள் தொடர்பாக, என்ன அதே போல இபி எக்ஸாம் தொடர்பாக, இப்படி பல விடயங்கள் எல்லாம் எல்லாம் ஒழுங்கு விதிகளாகவும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளாகவும் காணும். அப்ப ஈகோட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உத்தியோகத்தர்கள் இந்த நீங்கள் கூட எல்லாரும் என்ன செய்யணும்னா அந்த ஈகோட் தாபன விதிக்கோவைகள் 2 இருக்கு, பகுதி 1, பகுதி 2 2 இருக்கு தாபன விதிக்கோவை. அதே போல பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 2 இருக்கு. அதே போல நிதி ஒழுங்கு விதிகள் அல்லது நிதி பிரமாணங்கள், காலத்து காலம் வெளியிடப்படுகின்ற சுற்றறிக்கைகள், சரி, அது பொது நிர்வாக சுற்றறிக்கையா இருக்கலாம் அல்லது நிதி அமைச்சின் சுற்றறிக்கைகளாக இருக்கலாம். அதே போல அரசினால காலத்து காலம் அரசு உத்தியோகத்தர்களுக்காக வழங்கப்படுகின்ற வழிகாட்டல்கள், மற்றது ப்ரொக்யூமெண்ட் பைப்லைன், என்ன இதுகளெல்லாம் அரசு உத்தியோகத்தர்கள் தங்களை தாங்களே இச்சைப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ற விடயங்களாக இருக்கு.
அதுகளெல்லாம் நீங்கள் வடிவா கற்று வச்சிருக்க வேணும், விளங்கி வச்சிருக்க வேணும். தெரியாத விஷயங்களை சக உத்தியோகத்திலிருந்து தேடி அரங்கி வச்சிருக்க வேணும். அப்ப நிர்வாக கைநூல்னு சொல்றது ஒரு நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக காணப்படுகின்ற ஏற்கப்பட்ட விதிகள் முறைமைகளை எல்லாம் உள்ளடக்கி தயாரிக்கப்படுறதுதான் என்ன நிர்வாக கைநூல். எக்ஸாம்பிளுக்கு தாபன விதிக்கோவை. எக்ஸாம்பிள் தாபன விதிக்கோவை ஒரு சிறந்த உதாரணம் நிர்வாக கைநூல். சரிதானே? சரி, அடுத்த இன்னொன்று இருக்கு, பல நோக்கு கைநூல். மல்டி பர்பஸ் மேனுவல் சொல்லுவோம். மல்டி பர்பஸ் மேனுவல் அது பல நோக்கு கைநூல். அது என்ன பல நோக்கு கைநூல் என்றா, இப்ப மற்ற கைநூல்கள்ல இருக்கிற விஷயத்த சமறையா தொகுக்கிறதா இந்த பல நோக்கு கைநூல் சொல்லப்படும். சரிதானே? இப்ப கொள்கை கைநூலா இருக்கலாம், ஒழுங்கமைப்பு கைநூலா இருக்கலாம், தேக்கில செயற்பாடு கைநூலா இருக்கலாம், நிர்வாக கைநூலா இருக்கலாம். அதுல கொடுக்கப்பட்ட விஷயங்களை ஒரு சுருக்க முறையில சுருக்க முறையில சேர்த்து தயாரிக்கிற கைநூலான்னு என்ன இந்த பல நோக்கு கை. இந்த பல நோக்கு கைநூல். சரிதானே? பல நோக்கு கைநூலாக இருக்கு. சரிதானே? சரி, அப்ப 2 தான் கேட்கப்பட்டிருக்கு. போட்டுக்கொள்ளுங்க. கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல், திணைக்கள செயற்பாட்டு கைநூல், நிர்வாக கைநூல், பல நோக்கு கைநூல். பல நோக்கு கைநூல். சரிதானே? பல நோக்கு கைநூல். அடுத்த கேள்வி, அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் எழுத்து மூலமான தொடர்பாடல் முறைகள் 2 குறிப்பிடுது. சரி, இப்ப அலுவலகம் ஒன்றில பயன்படுத்தப்படுகின்ற எழுத்து மூலமான தொடர்பாடல் முறைகள் 2. யாரா சொல்லுங்க அப்ப. அலுவலகத்துல எழுத்து மூலமாக பயன்படுத்தப்படுற தொடர்பாடல் முறைகள் என்னென்ன? கணக்கு இருக்கா? நிறையவே இருக்கு. முதல் விஷயம் கடிதங்கள். என்ன முதல் விஷயம்? கடிதங்கள். கடிதங்கள் ஒரு எழுத்து மூலமான தொடர்பாடல். கடிதங்கள் இருக்கு. வேற என்ன இருக்கு? கடிதங்கள் இருக்கு. வேற இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசிச்சு சொல்ல வேண்டிய வினாக்கள். சரிதான், இதுக்கெல்லாம் படிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடிதங்கள் இருக்கு. வேற சுற்றறிக்கை. சுற்றறிக்கை என்ன? ஒரு எழுத்து மூலமான தொடர்பாடல். கடிதங்கள், சுற்றறிக்கைகள். வேற சரி, போட்டுக்கொள்ளுங்க. கடிதங்கள், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள். கடிதங்கள், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள். எஸ், வர்த்தமானிகள். வர்த்தமானிகள், வர்த்தமானிகள், துண்டு பிரசுரங்கள். துண்டு பிரசுரங்கள் எத்தனை வந்துடுது? துண்டு பிரசுரங்கள். துண்டு பிரசுரங்கள். சரிதானே? எல்லாம் யோசிச்சு எழுதலாம். குறிப்புகள் எல்லாம் பெறுமா? குறிப்புகள் எல்லாம் பெறும். சரி, அடுத்தது இது என்ன?
அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற எழுத்து மூலமான தொடர்பாடல் முறை. அடுத்தது சரியான கோப்பில் முறையில் சரியான கோப்பிடல் முறை ஒன்றில் இருக்க வேண்டிய குணாம்சங்கள் 2 குறிப்பிட சொல்லி கேட்கப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க. சரியான கோப்பிடல் முறையில அல்லது சிறந்த கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய குணாம்சங்கள் யாராவது சொல்லுங்க. சரியான கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய குணாம்சம். சரியான கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய குணாம்சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னென்ன? அல்ல ஒரு சிறந்த கோப்பிடல் முறையில் இருக்க வேண்டிய பண்புகள் அப்படியும் கேட்கலாம். ஒரு சிறந்த கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய பண்புகள் கேட்கலாம். சிறந்த கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய பண்பு அல்லது நல்ல கோப்பிடும் முறையில் இருக்க வேண்டிய பண்பு. நல்ல கோப்பிடும் முறையில் இருக்க வேண்டிய பண்பு ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். ரெண்டாலும் சொல்றேன், சும்மா நோட் பண்ணுங்க. பாதுகாப்பாக இருத்தல் அல்லது பாதுகாப்பு போடுங்க. பாதுகாப்பு, இலகுதன்மை, பாதுகாப்பு, இலகுதன்மை, நெகிழ்வுத்தன்மை, கையடக்கத்தன்மை, பாதுகாப்பு, இலகுதன்மை, நெகிழ்வுத்தன்மை, சிக்கனத்தன்மை, கையடக்கத்தன்மை, கையடக்கத்தன்மை, பொருத்தமான தன்மை, இலகுவாக அணுகக்கூடிய தன்மை. எத்தனை வந்துடுது? பொருத்தமான தன்மை, இலகுவாக அணுகக்கூடிய தன்மை, பற்றி நிறைய இருக்கு. சரிதானே? பாதுகாப்பு, இலகுதன்மை, நெகிழ்வுத்தன்மை, சிக்கனமான தன்மை, பொருத்தமான தன்மை, இலகுவா அணுகக்கூடிய தன்மை என்று நிறைய காணப்படுது. சரிதானே? இது சிறந்த கோப்பிடல் முறையில அல்லது நல்ல கோப்பிடல் முறையில காணப்படுகின்ற பண்புகளாக இருக்கும். சிறந்த கோப்பிடல் முறை அல்லது நல்ல கோப்பிடல் முறையில காணப்படுகின்ற பண்புகளாக காணப்படுது. சரி, பண்புகளாக காணப்படும். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. இது சரியான கோப்பிடல் முறை ஒன்று இருக்க வேண்டிய குணாம்சங்கள் அல்லது நல்ல கோப்பிடல் முறையில இருக்க வேண்டிய குணாம்சம். அடுத்த கேள்வி 37. கோப்பு ஒன்றில் கடிதங்களை இணைக்கும் போது கவனித்துக் கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் 2 குறிப்பிடுக. நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க. ஒரு கோப்பு ஒன்றில் கடிதங்களை இணைக்கும் போது கவனித்துக் கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் பொது அல்லது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் அண்டு கேட்டா 2 பிரதானமாக 2 முறை வரப்போம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் 2 காணப்படும். என்னென்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் 2 காணப்பட போது என்னென்ன முறை? கோப்பிடுகின்ற போது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் 2 இருக்கு. நேற்று ராத்திரி தானே பார்த்தனாங்க. பிளந்த கோப்பிடல் முறை, புத்தக கோப்பிடல் முறை. பிளந்த கோப்பிடல் முறை, பிளந்த கோப்பிடல் முறை, புத்தக கோப்பிடல் முறை. புத்தக கோப்பிடல் முறை. புத்தக கோப்பிடல் முறை. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க.
அடுத்த கேள்வி 38. அரசாங்க சேவை உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் கிடைத்து புதிய அலுவலகத்தில் வேலைகளை பொறுப்பேற்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய எழுத்தாவணங்கள் இரண்டை குறித்து காட்டுங்க. நாங்க நேற்று 10 புதிதாக ஒரு உத்தியோகத்தர் ஒரு புதிய நியமனம் கிடைச்சாலோ அல்லது இடமாற்றம் பெற்று சென்றாலோ அல்லது சப்ஜெக்ட் மாறினாலோ விடியம் மாறினாலோ அவர் நிறைய ஆவணங்களை வச்சிருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. வினைத்திறனாக அரச பணியினை மேற்கொள்வதற்காக பல ஆவணங்களை மேற்கொள்ளும். ஏற்கனவே 10 ஆவணங்கள் நாங்க நேற்றைய தினம் பார்த்துருக்கிறோம். யாராவது சொல்லுங்க 38வது என்னென்ன வச்சிருக்க வேணும்? உங்களை ஆன்சர் பண்ணினா ஒரு சிறிய மீட்டல் ஆகிடும் உங்களுக்கு. சரிதான், ஞாபகம் நிற்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் கேட்கறது. ஓகே, என்னென்ன கடவுப்படிகள் இருக்கும், கோவை பதிவேடு இருக்கும், உள்வரும் கடித பதிவேடு இருக்கும், என்ன வெளிச்செல்லும் கடித பதிவேடு இருக்கும், நினைவூட்ட பதிவேடு இருக்கும், நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்கள்ட கோவை இருக்கும், என்ன உசாத்துணை கோவைகள் இருக்கும், அமைப்பு வரைபடம் எல்லாம் இருக்கு. சரிதானே, ஏற்கனவே பார்த்ததால நோட் பண்ண தர இல்லை. சரி, அடுத்த கேள்வி. அலுவலகம் ஒன்றில் உள்ள கோப்புகளில் உள்ளடக்கப்படும் விடயங்களுக்கு ஏற்ப கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவற்றில் 2 வகை கோப்புகளை பெயரிடுக. அலுவலகம் ஒன்றில் உள்ள கோப்புகளில் உள்ளடக்கப்படும் விடயங்களுக்கு ஏற்ப கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவற்றுள் 2 வகை கோப்புகளை பெயரிடுக. இதுல பாருங்க 39 இதெல்லாம் உங்களோட பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகளா? MSO 3 கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்கள். அப்ப இதுல அலுவலகம் ஒன்றில் உள்ள கோப்புகளில் உள்ளடக்கப்படும் விடயங்களுக்கு ஏற்ப கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். அவற்றில் 2 வகையை சரிச்சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இதுல பாருங்க 43, 39, 43 ரெண்டும் வேறு வேறான வினாக்களா? உள்ளடக்கப்படும் ஆவணங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் 2 வகை. சரி, 39க்கு என்ன விட? 39 நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோமே, கோவைகளின் வகைகள், கோவை வகைகள் பார்த்திருக்க வேண்டும். இந்த 39வது வினா என்னென்றால், ஒரு அலுவலகம் ஒன்றில் உள்ள கோப்புகள் உள்ளடக்கப்படும் விடயங்களுக்கு ஏற்ப கோப்புகளை 5 வகையாக வகைப்படுத்தலாம். எஸ், அதேதான். விடிய கோவை, சரிதானே, 39 போடுங்க. விடிய கோவை, உசா துணை கோவை, விடிய கோவை, உசா துணை கோவை, உசா துணை கோவை, பெயர்வழி கோவை, பெயர்வழி கோவை, விடிய கோவை, உசா துணை கோவை, உசா துணை கோவை, பெயர்வழி கோவை, பெயர்வழி கோவை, சம்பவ கோவை, பெயர்வழி கோவை, சம்பவ கோவை, சம்பவ கோவை, உபகோவையும் மத்திய கோவை. அடுத்தது உபகோவையும் மத்திய கோவை. 2 தான் கேட்கப்பட்டிருக்கு, 5 முறைன்னு சொல்லி இருக்கேன். சரிதானே, விடிய கோவை ஒன்று, விடிய கோவை, விடிய கோவை, உசா துணை கோவை, உசா துணை கோவை, பேர்வழி கோவை, அடுத்தது சம்பவ கோவை. சம்பவ கோவைக்கு மறுபேர் இருக்கு, நிமித்த கோவை, நேர்வு கோவை என்று மறுபேர்கள் இருக்கு. சரிதானே, சம்பவ கோவை. உபகோவையும் மத்திய கோவை, உபகோவையும்
உபகோவையும் மத்திய கோவையும். உபகோவையும் மத்திய கோவை. சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. அலுவலகம் ஒன்றில் ஏதாவது விடயம் ஒன்றின் பொருட்டு படிவம் ஒன்றினை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் 2 எழுது. அலுவலகம் ஒன்றில இது கேட்கப்பட்டிருக்கு. அலுவலகம் ஒன்றில படிவங்கள் தயாரிக்கிற போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். என்ன, அலுவலகம் ஒன்றில படிவங்களை தயாரிக்கிற போது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். என்னென்ன? என்ன ஒரு படிவம் தயாரிக்கிற போது என்னென்ன விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? எழுதிக்கொள்ளுங்க. இல்ல, 2 விஷயம் இருக்கு. ஒன்று கவனத்துல கொள்ளப்படுற தத்துவங்களும் இருக்கு, அதை விட மேலதிக விடயங்களும் இருக்கு. சரிதானே? நாங்கள் ஏற்கனவே தியரி பகுதியில பார்த்த விஷயம் தான். எழுதுங்க. ஒரு விஷயம், பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். உரிய விடயத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடு உடையதாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். உரிய விடயத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருத்தல். பயன்பாட்டுக்கு இலகுவாக இருத்தல். உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருத்தல். உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருத்தல். உரிய விடயத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருத்தல். உரிய விடயத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருத்தல். தேவையான அளவில் இருத்தல். தேவையான அளவில் இருத்தல்.
தேவையான அளவில் இருத்தல், தேவையான அளவில் இருத்தல், தேவையான அளவில் இருத்தல், பொருத்தமான தாளை பயன்படுத்துதல், பொருத்தமான தாளை பயன்படுத்துதல், பொருத்தமான தாளை பயன்படுத்துதல், பொருத்தமான முறையில் அச்சிட்டெடுத்தல், பொருத்தமான முறையில் அச்சிட்டெடுத்தல், சரிதான். சரி, இப்ப இது படிவம் தயாரிக்கிற போது கவனம் எடுக்க வேண்டிய முடியும். அதே போல தத்துவங்கள் இருக்கு. படிவம் தயாரிக்க போது கவனம் எடுக்க வேண்டிய தத்துவங்கள் என்னென்ன தத்துவம்? படிவம் ஒன்று தயாரிக்கிற போது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தத்துவங்கள். இப்ப 40வது கேள்வி கேட்கப்பட்டது என்ன? படிவம் ஒன்றினை தயாரிக்கிற போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் 2. சரிதானே? இப்ப உங்களுக்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள், அதே போல கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய தத்துவங்கள் இருக்கு. சில தத்துவங்களை அங்க கவனத்துல எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சரிதானே? ஒன்று பாத்தீங்கன்னா பயன்பாடு தொடர்பான தத்துவம். சரிதானே? ஒன்று பயன்பாடு தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், என்ன? பயன்பாடு தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், கட்டுப்பாடு தொடர்பான, அதையும் போட்டுக் கொள்ளுங்க. புதியாக்கள் அல்லது பழையாக்களும் போடலாம். படிவம் தயாரிக்கும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய தத்துவங்கள். படிவம் தயாரிக்கும் போது கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய தத்துவங்கள். படிவம் தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய தத்துவங்கள், கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய தத்துவங்கள். பயன்பாடு தொடர்பான தத்துவம், பயன்பாடு தொடர்பான தத்துவம், பயன்பாடு தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், நியமங்கள் தொடர்பான தத்துவம், கட்டுப்பாடு, அந்த 3வது கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம், கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம், கட்டுப்பாடு தொடர்பான தத்துவம், அடுத்தது ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம், ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம், ஒருங்கிணைப்பு தொடர்பான தத்துவம், அடுத்தது பல விடயங்களுக்கு பயன்படுத்த தத்துவம், பல விடயங்களுக்கு பயன்படுத்தல் தத்துவம், பல விடயங்களுக்கு பயன்படுத்தல் தத்துவம்.
சரிதானே? இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த படிவங்கள் போமுகள் வந்து அலுவலக செயற்பாட்டில ஏற்படுத்துகிற தாக்கம் மட்டும் இருக்கு. சரிதானே? படிவங்கள் அலுவலக செயற்பாடுகள்ல ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம். படிவங்கள் வந்து அலுவலக செயற்பாடுகளில ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள். என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? படிவங்கள் அலுவலக செயற்பாடுகளை ஏற்படுத்துற தாக்கங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் யாராவது சொல்லுங்க அப்ப. சரி, அதை போட்டுக்கொள்ளுங்க. படிவங்கள் போடுங்க. படிவங்கள் அலுவலக செயற்பாட்டில் ஏற்படுத்தும் தாக்கங்கள். படிவங்கள் அலுவலக செயற்பாட்டில் ஏற்படுத்தும் தாக்கங்கள். படிவங்கள் அலுவலக செயற்பாட்டில் ஏற்படுத்தும் தாக்கங்கள். ஒன்று போடுங்க, செயற்திறன் தொடர்பான தாக்கம். ஒன்று செயற்திறன் தொடர்பான தாக்கம். செயற்திறன் தொடர்பான தாக்கம். ஒன்று செயற்திறன் தொடர்பான தாக்கம். செயற்திறன் தொடர்பான தாக்கம். பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். இரண்டாவது போடுங்க, பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். இரண்டாவது பயன்படுத்துபவர்களது உளநிலை தொடர்பான தாக்கம். தீர்மானம் எடுப்பதில் ஏற்படும் தாக்கம். தீர்மானம் எடுப்பதில் ஏற்படும் தாக்கம். தீர்மானம் எடுப்பதில் ஏற்படும் தாக்கம். தீர்மானம் எடுப்பதில் ஏற்படும் தாக்கம். நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். அடுத்தது நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். நன்மதிப்பில் ஏற்படுத்தும் தாக்கம். அடுத்தது அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். அலுவலக முறைமைகளில் ஏற்படுத்தும் தாக்கம். இது படிவங்கள் அலுவலக செயற்பாட்டில ஏற்படுத்துற தாக்கங்களாக இருக்க போகுது. என்ன அலுவலக செயற்பாட்டில ஏற்படுத்துற தாக்கங்களாக காணப்பட போகுது. சரிதானே? இப்ப எத்தனை கேள்வி பார்த்துட்டோம்? 40 கேள்வி பார்த்துட்டோம். 41வது கேள்வி பாருங்க. அளிக்கப்படாது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய 2 ஆவணங்களை குறித்து காட்டுக. இது நேற்றிரவு நான் ஒரு 8-10 ஆவணங்கள் சொன்னேனா? அளிக்கப்படாத பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய 2 ஆவணங்கள். சரிதான்? யாராவது ஒன்று சொல்லுங்க. நேற்றிரவு பார்த்தனாங்க என்ன, ஒரு 8-10 கிட்ட பார்த்தது போல ஒரே ஒன்று சொல்லுங்க. அப்போ அளிக்கப்படாத பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆவணம். இரவு பார்த்ததால நான் இப்ப பார்க்க இல்லை என்றாலும் நீங்கள் ஒன்றை சொல்லுங்க.
அழிக்கப்படாது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். நாற்பத்தி ரெண்டு. ஆவணங்களை கோப்பிடும் போது பிளந்த கோப்பு முறை பயன்படுத்துவதன் மூலம் அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் 2 எடுத்துக்காட்டுக. பிளந்த கோப்பிடல் பயன்படுத்துறதால அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். பிளந்த கோப்பிடல் பயன்படுத்துறதால அலுவலகத்துக்கு என்னென்ன நன்மைகள் வருமா? என்னென்ன நன்மை வரும்? ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 முறைகள் பிளந்த கோப்பிடல் முறை, புத்தக கோப்பிடல் முறை. ரெண்டிலேயும் நன்மையும் பார்த்து வச்சிருக்க வேணும், தீமையும் பார்த்து வச்சிருக்க வேணும், எதுவும் பெறலாம். சரிதான். அப்ப இங்க இருக்கப்பட்டிருக்கு பிளந்த கோப்பிடல் முறையில உள்ள நன்மை போட்டுக்கொள்ளுங்க. 1, பதவி நிலைய அலுவலர் வேலைப்பளு குறைவடை. 1, பதவி நிலை அலுவலரது வேலைப்பளு குறைவடை. விரைவாக தீர்மானம் மேற்கொள்ள முடியும். அல்லது இரண்டாவது கொடுங்க. இரண்டாவது, விரைவாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு உதவும். இரண்டாவது, விரைவாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு உதவும். விரைவாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு உதவும். அலுவலர், மூன்றாவது கொடுங்க. அலுவலர்களது திறன்கள் விருத்தி அடையும். 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 அடுத்தது, குறிப்பு தாளினை படிப்பதன் மூலம் விடயம் தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளலாம். குறிப்புத்தாளினை படிப்பதன் மூலம் விடயம் தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளலாம். விடயம் தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சரி, அதே போல இந்த முறையில தீமையும் இருக்கு. என்ன, பிளந்த கோப்பிடல் முறையில தீமையும் காணப்படும். கூடிய செலவு கூடிய ஒரு முறையாக இருக்கு. கூடிய செலவு ஏற்படும். வேற என்ன, கோவைகள் விரைவாக என்ன செய்யலாம், பழுதடையக்கூடியதா இருக்கும்.
கோவைகள் பருமனடையும். அதனால கையாள்வது இலகுவாக இருக்காது, கடினம் வாய்ந்ததாக இருக்கும். மற்றது இந்த முறையில ஒரு பயிற்சியற்ற அலுவலர்கள் என்ன செய்யலாது, இம்முறை பயன்படுத்துற ஒரு சிரமமானதாக காணப்படும். என்ன அப்ப பிளந்த கோப்பிட முறையில நன்மை, பிளந்த கோப்பிட முறையில தீமைகள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நன்மை தீமை ஏதாவது கேட்கப்படலாம். 43வது கேள்வி. 43 நீங்கெல்லாம் விட சொல்ல போறீங்க, உள்ளடக்கப்படும் ஆவணங்களின் தன்மைகளுக்கேற்ப, உள்ளடக்கப்படும் ஆவணங்களின் தன்மைகளுக்கேற்ப இருக்கக்கூடிய கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றுள் 2 வகையை குறித்து காட்டுக. என்ன விட உள்ளடக்கப்படும் ஆவணங்களின் தன்மைகளுக்கேற்ப இருக்கக்கூடிய கோப்புகளை 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றுள் 2 வகை. எஸ், இல்ல இப்ப பார்க்க போறதுக்கு உசா துணை கோவை என்ற வகையெல்லாம் வரும். விடிய கோவை 39க்கு தான் வருமா? இந்த கோப்புகள்ல உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களுக்கு ஏற்ப 5 வகையா வகைப்படுத்தலாம். அதை ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். விடிய கோவை, சம்பவ கோவை, என்ன உசா துணை கோவை என்று 5 வகை இருக்கு. அப்ப இங்க இருக்கப்பட்டிருக்கு அந்த அலுவலகங்கள்ல இந்த கோப்புகள்ல உள்ளடக்கப்படுகின்ற ஆவணங்களுக்கு தன்மைக்கு ஏற்ப உசா துணை கோவையில பல வகை இருக்குல்லோ, அதுல 2 வகை தான் இங்க வரப்போம். உசா துணை கோவையின் 2 வகை கொடுத்தா சரி. என்னென்ன வரப்போகுது? கொள்கை கோவை போட்டுக்கொள்ளுங்க. கொள்கை கோவை, கொள்கை கோவை, வேலை படிமுறை கோவை, கொள்கை கோவை, வேலை படிமுறை கோவை, சுற்று நிருபங்கள் கோவை, முன்மாதிரி கோவை, தகவல்கள் அறிக்கைகள் கோவை, தகவல்கள் அறிக்கைகள் கோவை. கொள்கை கோவை போடுங்க. கொள்கை கோவை, கொள்கை கோவை, வேலை படிமுறை கோவை, கொள்கை கோவை, கொள்கை கோவை, வேலை படிமுறை கோவை, வேலை படிமுறை கோவை, சுற்று நிருபங்கள் கோவை, சுற்று நிருபங்கள் கோவை, முன்மாதிரி கோவை, முன்மாதிரி கோவை, மற்றது தகவல்கள் அறிக்கைகள் கோவை, தகவல்கள் அறிக்கைகள் கோவை, தகவல்கள் அறிக்கைகள் கோவை. சரிதானே? சரி, ஓகே. உங்களுக்கு காலமா இந்த வகுப்பு மட்டும்தான் இடம்பெறும். உங்களுக்கு 2 மணிக்கு அலுவலக முறைமை வகுப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட 1:30 இல்ல 2 மணித்தியால வகுப்பாக அது இருக்கும். இரவு 8 மணிக்கு நாங்கள் கணக்கீட்டு முறைமை வகுப்பு பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். நாளைக்கு நாளண்டைக்கும் பகல் காலமை பின்னேரம் உங்களுக்கு வகுப்புகளாக இருக்கும். முடிஞ்சளவு இந்த எக்ஸாம் வரைக்கும் தானே, எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் மற்ற வேலைகளை விட்டுட்டு இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் 2 மணி வகுப்புல சந்திக்கலாம். மிகுதி பேலன்ஸ் கொஸ்டின்களை நாங்கள் 2 மணிக்கு பார்த்து கொள்ளலாம். சரிதானே? உங்களுக்கு பெரும்பாலும் வர்ற புதனுக்கு உள்ள புதன் அல்லது புதனுக்கு முதல் இந்த 10 மணித்தியால வகுப்புகள் அனைத்தும் நிறைவடைந்து இந்த பேப்பர் கிளாஸ்ல பயிரப்பட்ட பேப்பர்ஸ்கள் எல்லாம் பார்த்து முடிக்கப்படும். ஓகே, நன்றி.